Hey, hello and welcome back to another video. So last week நம்ம வந்து ஒரு பழைய ஃபில்மை எடுத்து அதை வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த வீக் வந்து நம்ம பார்க்க போகிற மூவி வந்து தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் கல்ட் கிளாசிக் அப்படின்னு பார்க்கப்படுற விருமாண்டி அந்த ஃபில்மோடைய ஒரு டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஓல்டு ஃபில்ம்ஸில் இல்லை மூவிஸில் ஜென்ரலாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இல்லை புக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மூவிஸில் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேரும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விருமாண்டி இந்த ஃபில்ம் வந்து ஏன் நான் வந்து விருமாண்டியை வந்து சூஸ் பண்ணேன், எவ்வளோ நிறைய தமிழ் ஃபில்ம் இருக்கே, ஏன் விருமாண்டியை சூஸ் பண்ணேன்னா, ரொம்ப நாளாக வந்து விருமாண்டியை வந்து ஒரு டீட்டெயில் அனலைசிஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்குள்ளே வந்து இருந்துச்சு. ஸோ விருமாண்டி இந்த ஃபில்ம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 2004 இந்த ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆச்சு. தமிழில் இன்றைக்கி வரைக்கும் நிறைய ஃபில்மோடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த ஃபில்மை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய ஃபில்ம் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வெற்றிமாறனுடைய ஆடுகளம் வந்து விருமாண்டியோடைய ஸ்க்ரீன் ப்ளே இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து எடுத்தார். லோகேஷ் கனகராஜோடைய கைதியுமே வந்து விருமாண்டியோட ஸ்க்ரீன் ப்ளே வச்சு தான் வந்து எடுத்தாங்க. ஸோ விருமாண்டி அப்போ எதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுத்தாங்க அப்படின்னா, அக்கிரா குரோசாவாவுடைய ரோஷமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்ததுக்கப்புறமா அந்த படத்தோடைய நேமை வச்சு ரோஷமோன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூவியில் வந்து ஒரு தனியான ஒரு பேர் வந்து வந்துச்சு. அப்போ அந்த ரோஷமோன் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அந்த ஈவெண்ட்டுக்கு வேறு பர்ஸ்பெக்டிவில் மனிதர்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரோஷமோன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ விருமாண்டிலையுமே வந்து அது வந்து நம்ம ரொம்ப கிளியராக நம்மளால் வந்து பார்க்க முடியும். விருமாண்டியோடைய ஃபஸ்ட்டு பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்குறப்போ, ஆஞ்சலா காட்டமுத்து அப்படின்ற ஒரு ஹியூமன் சிவில் ரைட்ஸ் கமிஷனை சேர்ந்தவங்க, அவங்க பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஒரு தீசிஸ் ரெடி பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிரிசனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கைதிகளை வந்து அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க டே 1 இன்டர்வியூ எடுத்த கைதி இறந்து போயிடுவார் டியூ டு சம் ரியாட் இன்சைடு. அந்த ஜெயிலில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததால். ஸோ 2வது நாள் இவங்க வந்து வேறு ஒரு கைதியை வந்து போய் பார்க்க போகிறாங்க. அவர் தான் வந்து கொத்தாலத்தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். தேனி டிஸ்ட்ரிக்டில் 24 கொலைகளில் அவரும் வந்து ஈடுபட்டிருக்கிறதால அவர் வந்து பார்க்க போகிறாங்க. அது என்ன கேஸ் பேஸ் பண்ணினா, விருமாண்டி கேஸை பேஸ் பண்ணி A2 குற்றவாளி வந்து கொத்தாலத்தேவராக வந்து இருப்பார். அவருக்கு வந்து அதாவது உயிர் இருக்கிற வரைக்கும் ஆயுள் தண்டனை வந்து அவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவருடைய பர்ஸ்பெக்டிவ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க. தேனி டிஸ்ட்ரிக்டில் அந்த 24 கொலை நடந்ததுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிறத அவருடைய வெர்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து எப்படி அந்த ஜல்லிக்கட்டில் விருமாண்டி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வரான். அங்கே வந்து அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து இறந்து போகிறாங்க. அந்த இறந்து போன அந்த இடத்துல விருமாண்டியை கொல்றதுக்கு வந்து நல்லம்ம நாயக்கர் ட்ரை பண்ணுறாரு. ஏன் கொல்ல ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா, விருமாண்டியோடைய அவனுடைய நிலத்தையும் அதில் வந்து அதிகமான வந்து தண்ணி வந்து வரக்கூடிய அளவுக்கு கிணறு இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த நிலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அதை வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து வேலை பேசி வாங்கிடணும்னு ஒரு இதில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்த நல்லம்ம நாயக்கருக்கோ இல்லை யாருக்குமே தரமாட்டேன் அப்படின்னு விருமாண்டி சொன்ன ரீசனுக்காக அவனை வந்து நல்லம்ம நாயக்கர் கொலை பண்ண ட்ரை பண்ணார் அப்படின்னும். அதுக்கப்புறம் விருமாண்டியும் கொத்தாலம் 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க. தென் விருமாண்டிக்கு வந்து கொத்தாலத்துடைய அண்ணன் பொண்ணு மேலே லவ் வருது. ஸோ இப்படியே வந்து இந்த ட்ராக் வந்து போயிட்டே இருக்குது. ஏன் அவங்க இந்த ஜெயிலில் வந்து நின்னாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக வந்து கொத்தாலம் சொல்கிறது வந்து விருமாண்டியை வந்து அவன் வந்து சொல்லுவான். விருமாண்டி தான் அந்த கொலையெல்லாம் பண்ணுது, அதனால தான் ஜெயிலில் வந்து இருக்கும். நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன், பட் நானும் வந்து ஜெயிலில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த கதை வந்து போகும். ஸோ ஆக்ட் 2 2வது பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து கதையோடைய ப்ரொட்டகானிஸ்ட் விருமாண்டி, அதாவது கமல் நடிச்சிருக்கிற அந்த ரோலு. ஸோ விருமாண்டியோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ கொத்தாலம் சொன்னது எல்லாமே வந்து ஒரு ஃபால்ஸ் அலகேஷனாக வந்து ஆகிடும். அதாவது த ட்ரூத் வெர்ஷன் வந்து விருமாண்டி வந்து சொல்லுவார். சிங்கப்பூர்லேருந்து அவர் வந்து வருவார், ஜல்லிக்கட்டு அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அங்கே என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டி வந்து எப்படி வந்து இறந்து போகிறாங்க, அந்த சாவு வீட்டில் வந்து என்ன விஷயம் வந்து நடக்குது, ஸோ யார் வந்து விருமாண்டியை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம்
அன்னலக்ஷ்மி மேலே எப்படி வந்து ஒரு லவ் வந்து வருது, அப்புறம் கொத்தாலம் கூட வந்து விருமாண்டி எப்படி வந்து 2 பேரும் வந்து சேர்றாங்க, தென் நல்லம்மன் நாயக்கருக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, அவர் யார் கொலை பண்ணது, இவங்க ஜெயிலில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அன்னலக்ஷ்மியை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் அலகேஷனில் விருமாண்டியை வந்து உள்ளே வச்சுருக்காங்க, ரேப் அண்டு மர்டர் அந்த கேஸ்க்காக உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு விருமாண்டியோட பர்ஸ்பெக்டிவில் ஒரு த்ரெட்டாக வந்து அன்ஃபோல்ட் ஆகிட்டே வந்து வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்க்குறப்போ கொத்தாளத்துடைய வெர்ஷன்லேருந்து பார்க்குறப்போ விருமாண்டி வில்லனாகவும், விருமாண்டியோட வெர்ஷன்லேருந்து பார்க்குறப்போ கொத்தாளம் வில்லனாகவும் நமக்கு வந்து தெரியுவாங்க. அதுதான் வந்து இந்த விருமாண்டியோடைய ஆக்சுவல் ஸ்டோரி. பட் ட்ரூத் வெர்ஷன் வந்து விருமாண்டி சொல்கிறது ட்ரூத் வெர்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இந்த விருமாண்டி வந்து எப்படி வந்து கமர்ஷியலாகவும் இது வந்து ஒரு பெரிய ஹிட்டு, அது வந்து டைமில் 2004 பொங்கல் ரிலீஸ் அப்போது. ஸோ இந்த படம் ஏன் வந்து ஒரு கல்ட்டாக மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, இந்த ஃபிலிமில் நிறைய பிரச்சனையுமே இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் ஐடென்டிட்டியால் நிறைய பிரச்சனை வந்து வந்துச்சு. பட் அந்த டியூரேஷனுக்கு அந்த ஃபிலிமில் அது வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு அந்த கேஸ்ட் ஐடென்டிட்டியுமே வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணிச்சு. அது கமலுக்கும் வந்து தெரிஞ்சிருந்து தான் அதெல்லாம் ஒரு அவருடைய நாலேஜோடு தான் அது எல்லாமே வந்து இன்ஃப்யூஸ் ஆச்சு. அப்போது அதுக்கு வந்து உண்மையாகவே அந்த இடத்துல அந்த கேஸ்ட் இதுவெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளேயில் அது இல்லைனாலும் அந்த படம் அதே எஃபெக்டை தான் வந்து நமக்கு வந்து தந்து இருக்கும். பட் ஸ்டில் அந்த படம் ஓட வைக்கிறதுக்கான பல ரீசனில் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக வந்து பார்த்துச்சு. தென் இன்னொன்று ரீசனாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் அது நடக்குது, ஸோ அங்கே இருக்கிற மக்களுடைய லைஃப் ஸ்டைலை வச்சு தானே வந்து அது எடுத்தோம், ஸோ அதில் மறக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு கூட அவங்க வந்து சொல்லலாம். பட் ஸ்டில் அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. ஸோ இப்போது கம்மிங் பேக் டு த அனலைசிஸ் நம்ம பார்க்குறப்போ, ஸ்க்ரீன் பிளேவாக ஸ்டோரியாக பார்க்குறப்போ இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்குமே இதோட ஸ்க்ரீன் பிளே இன்னமும் வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்டோரி டெல்லிங் அவங்க சொல்கிற விதம் வந்து நம்மளை கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் படத்தோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் படத்தோடைய கதைக்குள்ளே நம்ம வந்து கூட்டுட்டு போகிற அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும். அதனாலே இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து போர் அடிக்காத ஒரு விஷயமாக வந்து இருக்கும். அதை தாண்டி அந்த படத்தில் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிற ஸ்டன்ஸாக இருக்கட்டும், சாங் சீக்வன்சஸ், இப்படி எல்லாமே ப்ராப்பராக அந்த ஸ்டோரி கூட வந்து ப்ராப்பர் பிளெண்ட் ஆனதால் அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அ மாஸ்டர் பீஸாக வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ இந்த படத்தில் சில மெட்டாஃபர்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டாஃபர்ஸ் பார்க்குறப்போ விருமாண்டியும் அன்னலக்ஷ்மியோடைய மாடும் 2 பேரும் வந்து மெட்டாஃபராக வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஊரில் விருமாண்டி வந்து யாருக்குமே வந்து அடங்காத ஒரு ஹியூமன் பீயிங்காக இருப்பான். அன்னலக்ஷ்மி சொல்கிறத மட்டும்தான் அவன் வந்து கேட்பான். அதே மாதிரி அன்னலக்ஷ்மியோட மாடும் அதே தான். அந்த மாடு யாருக்கும் அடங்காது, அன்னலக்ஷ்மி சொல்கிறத மட்டும்தான் அந்த மாடு வந்து கேட்கும். ஸோ அந்த மெட்டாஃபர் ரொம்ப சூப்பராக வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி விருமாண்டி ஒரு பயங்கர இன்னசென்ட்டான ஒரு ஹியூமன் பீயிங். அதை வந்து படம் முழுக்க நம்மளால் பார்க்கவே முடியும். ஒரு முக்கியமான இடத்துல வந்து விருமாண்டியை வெட்டின அந்த அருவா வந்து அன்னலக்ஷ்மி கிட்டே கிடைக்கும். ஸோ அந்த அருவாவை எடுத்து விருமாண்டி கிட்டே வைப்பார். உன்னை வெட்டினது வந்து நல்லம்மன் நாயக்கர் இல்லை, என்னோட சித்தப்பா தான் அப்படின்னு காமிக்கிறப்போ விருமாண்டி அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறத விட்டுட்டு கொத்தாலத்தேவர்கிட்டையும் போயிட்டு சண்டமாயிவார், நீ தான் என்னை வெட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த விருமாண்டி கேரக்டரோடைய இன்னசென்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த படத்தில் ஒரு சாங் வந்து வந்திருக்க வேண்டியது, பட் அந்த சாங்கோடைய டியூரேஷன் வந்து 7 minutes அண்ட் ஃபில்மில் எந்த இடத்துலையும் அது ஒத்து போகாததால் அந்த சாங்கை வந்து தனியாக ஆல்பமாக ரிலீஸ் பண்ணாங்க. கருமாத்தூர் காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டை நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா வந்து விருமாண்டி படத்தோடைய மொத்த கதையுமே வந்து அந்த பாட்டிலே வந்து சொல்லிவிடுவாங்க. விருமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு இருக்குது, பேச்சி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு இருக்குது. இது 2த்துக்கும் அகெயின்ஸ்டாக ஒரு ஈவில் காடாக வந்து பேய்க்காமன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காடு இருக்குது. ஸோ இந்த பேச்சி அம்மா அப்படிங்கிற ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு விருமாண்டி அவங்க வந்து கூப்பிடுவாங்க பேய்க்காமன் கிட்டே இருந்து. ஸோ அந்த இடத்துல விருமாண்டி வந்து பேச்சி அம்மா வந்து காப்பாற்றிடுவாங்க. ஒரு குதிரை ரேஸில் வந்து வின் பண்ணி பேச்சி அம்மா வந்து விருமாண்டி வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு எப்போவுமே விருமாண்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிணத்துள்ள விருமாண்டி வந்து பூட்டி வச்சுட்டு ஒரு ஆடி வெள்ளிக்கும் வந்து அவருக்கு வந்து சாப்பாடு போட்டு படையல் வந்து பண்ணுவாங்க.
அதை வந்து அந்த படத்தில் ஒரு சாங்கிலையுமே நல்ல ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காண்டமணி வெளியே அந்த சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாகவே ஆடி வெள்ளி பூத்துருச்சு அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துலையுமே அதை வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை எதுக்குடா நீ சொல்கிற அப்படின்னா, அந்த படத்தோடைய தீம் இருக்குல்ல, அதில் இதை ரொம்ப சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த பேச்சியம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஆஞ்சலா காட்டமுத்தாக எடுத்துக்கோங்க, விருமாண்டி கேரக்டர் விருமாண்டிக்கும், தென் பேய்காமனோட கேரக்டர் பேய்காமனுக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிணறு தான் அந்த ஜெயிலு. ஸோ இப்போ அங்கேருந்து விருமாண்டி வந்து எப்படி வந்து வெளியே போகிறான், தென் ஆஞ்சலா காட்டமுத்தை எப்படி காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கதையோடைய ஒன்லைனாகவே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க விதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இந்த படத்தில். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளாவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் தான். ஏன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் விருமாண்டி அப்படிங்கிற அந்த பர்சனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து போராடி அவரை வந்து வெளியே எடுத்துகிட்டு ஆஞ்சலா காட்டமுத்து தான் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த கிளைமேக்ஸில் கமல் கேரக்டர், அந்த விருமாண்டி கேரக்டர் பேசுகிறது வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறது வந்து தப்பு, மனுஷனுக்கு ஒரு வாழறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்து பேசுவார். அந்த டைலாக் சொல்கிறதுக்கு ஒரு 30 to 40 seconds முன்னாடி தான் அவரே கொத்தாலம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் கொன்னுட்டு வருவார். ஸோ ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த அந்த எபிலிட்டிஸ் வந்து இருக்கணும். இவரே வந்து பீயிங் அ மர்டரர் எப்படி ஒரு அந்த தூக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து எப்படி வந்து ஃபஸ்ட்டு சொல்ல முடியும்? ஏன்னா அவரே வந்து ஒரு கொலைகாரன், ஒரு ஹியூமன் பீயிங்கை கொண்டுட்டு தான் அடுத்த சீனில் அது வந்து அது வந்து எனக்கு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஃப்ளாவாக, இப்போவும் அது எனக்கு பார்க்குறப்போ அது வந்து ஃப்ளாவாக தான் இருக்கும். எப்படி கொலை பண்ணிட்டு வந்து எப்படி வந்து தூக்கு தண்டனை தப்புன்னு ஒரு மனுஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக எனக்கு இப்போ வந்து இருந்துகிட்டே இருக்குது. தென் முக்கியமான ஒரு விஷயம், அந்த விருமாண்டியோட கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ 2002 மார்ட்டின் சோர்சருடைய ஒரு ஃபிலிம், லியோனார்டோ டைகாப்ரியோ லியாம் டைமண்ட்லாம் நடிச்சிருப்பாங்க, கேங்ஸ்டர்ஸ் ஆஃப் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபில்மு. ஸோ அந்த ஃபில்மோடைய கிளைமேக்ஸும் விருமாண்டியோட கிளைமேக்ஸ் சீனும் ஆல்மோஸ்ட் 99% ஒரே மாதிரியே வந்து இருக்கும். பட் ஸ்டில் அதை வந்து காப்பி அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. மேபி அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கலாம், இல்லை அது என்னவா வேணா இருந்திருக்கலாம். பட் அந்த 2 கிளைமேக்ஸும் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் வந்து இருக்கும், ஒரே மாதிரியான எமோஷன்ஸை கேரி பண்ணும், ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பார்த்தனாலும் யங்ஸ்டர்ஸ் ஆஃப் நியூயார்க்கும் ஒன் ஆஃப் த, நான் வேர்ல்டில் இது வரைக்கும் பார்த்த ஒன் ஆஃப் பெஸ்ட் ரிவெஞ்ச் மூவி. அது உங்களுக்கு டைம் இருந்தால் அதை வந்து நீங்களும் வந்து பார்த்து பாருங்கள். ஸோ விருமாண்டி அப்படின்னு சொல்கிறப்போ இது ஏன் மாஸ்டர் பீஸாக இருக்குது, ஆல்மோஸ்ட் லைக் அ மாஸ்டர் பீஸாக இருக்குது அப்படின்னா அதோட ஸ்க்ரீன் ப்ளே தான் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் வந்து இன்னை வரைக்கும் கூட படம் எடுத்துகிட்டே இருக்காங்க. அண்ட் விருமாண்டியில் ஒரு முக்கியமான விஷயம், ஆஃப் த டாபிக் போகிறப்போ விருமாண்டி தான் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட்டு லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆன் ஸ்பாட்லேயே, அதாவது நம்ம வந்து டப்பிங் பண்ணுறதை விட்டுட்டு ஆன் ஸ்பாட்லேயே எல்லா டயலாகையும் பேசி அங்கேவே வீடியோவோடு சேர்ந்து ஆடியோவும் அங்கேவே வந்து ரெக்கார்ட் ஆகி வர விஷயம் அங்கே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு தமிழ் சினிமா ஒரு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது மாதிரி வேறு நிறைய ஃபிலிம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து போடுவோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.